ஆல்ரைட் கைஸ், ஓகே ஃபைன். ஸோ நாம இன்றைக்கு பார்க்க போறது ஒரு சின்ன ஷார்ட் செஷன் தான். பட் ரொம்ப முக்கியமானது. நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னு சொல்லி கதைக்க போறேன், விளங்கப்படுத்துற ஐடியா உண்டு தான். இன்றைக்கு லைக் எல்லாருக்கும் அந்த கணக்கு கன்செப்ட் விளங்கப்படுத்தணும். பட் அது நீங்க கணக்கு பேர் அதை குழம்பி கொண்டிருக்கீங்க, பார்த்து கணக்கை ஜோதிச்சுட்டு இருக்கீங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லைக் சே தட் லைக் அந்த அளவுக்கு நீங்க worry பண்ற அளவுக்கு விஷயம் இல்லை அப்படின்றதையும், as well as நம்ம இன்றைக்கு கதைக்க போற இந்த விஷயங்களுக்கு அமைவா நீங்க எப்படி ஃப்ளோ கொண்டு போறீங்க அப்படின்ற விஷயங்களை, ப்ராஜெக்டுகள், இந்த இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் ப்ராஜெக்ட் விஷயங்கள், என்னோட பாடங்கள் அப்படின்றதையும், as well as there's a நியூஸ் லைக் என்ன சொல்றது, இது நான் கன்வே பண்ணி ஆகணும் எல்லாருக்கும். எல்லாருக்கும் நீங்களும் சொல்லி ஆகணும். என்ன விஷயம்னு சொன்னா, இன்னைக்கு 20ஆம் தேதி ஆல்மோஸ்ட் சண்டேல இருந்து எஸ், சண்டேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கிளாஸஸ் ஃப்ரீ செஷன் நடக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல ஒவ்வொரு பாடத்துக்குமான இன்ட்ரடக்ஷன், அது எப்படி வரும், என்னென்ன மாதிரி, என்னென்ன ஹின்ஸுகள், என்னென்ன கன்செப்டுகள்னு சொல்லி அது கதைப்படும். தென் அடுத்த பாடம் சொல்லி ஒரு 5 to 6 கிளாஸஸ் ஃப்ரீ செஷன் நடக்கும். ஒவ்வொரு முதலாவது பாடத்துக்கு ஒரு கிளாஸ், ரெண்டாவது பாடத்துக்கு ரெண்டாவது அந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு கிளாஸ் ஃப்ரீ செஷன் நடக்கும். அதாவது 28ஆம் தேதி தட் மந்த்லி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மந்த்லி கிளாஸஸ் 28ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நடக்கும் இந்த விஷயம். அதாவது ஒரு 5 கிளாஸஸுக்கு உங்களுக்கு ஃப்ரீ செஷன் நடக்கும். ஸோ ஒவ்வொரு பாடத்தை பற்றிய இன்ட்ரடக்ஷனும் அண்ட் அதோட ஓவர்வியூவும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் நடக்கும். யாரும் ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு தனியாக நடக்கும், செகண்ட் இயருக்கு தனியாக நடக்கும். ஸோ அதையும் நான் சொல்லிக் கொள்றேன். ஸோ விரும்பினவங்களும் ஷேர் பண்ணி கொடுங்க, மற்றவங்களுக்கும் அவங்களையும் ஜாயின் பண்ணி சொல்லுங்க, நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் தென் அதுக்கு பிறகு பெய்டு மந்த்லி கிளாஸஸ் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஸோ 28ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு மந்த்லி கிளாஸஸ் ரினியூ ஆகி கொண்டு போகும். ஸோ தட்ஸ் திங். யூ நோ தட் ரைட், 4 மந்த்ஸுக்கு கிளாஸஸ் நடக்கும். மேபி லைக் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஸோ தட்ஸ் திங். அண்ட் ஸோ அதுக்கு ஒரு விஷயங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போய் 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 நான் நினைக்கிறேன் நாளையோட ஃபைனல் பண்ணாங்க நினைக்கிறேன். ரைட். ஸோ நாளையோட பேமெண்ட் விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நாளையோட எல்லாம் ஃபைனலைசிங் நடக்குது. தென் அதுக்கு பிறகுதான் உங்களை லைக் மேபி லைக் சண்டே ஓ மண்டே தான் உங்களை குரூப்ல ஆட் பண்ணுவாங்க, மந்த்லி கிளாஸஸ் குரூப்ல. தென் அதுல உங்களுக்கு தெரியும், யூ நோ தட் ரைட். ஸோ அதுல ஸ்பெஷலான விஷயங்கள் என்று சொல்றது அது அந்தந்த குரூப்புக்கு பொறுத்தது, அது அதுல ஷேர் பண்ணப்படும். மற்றபடி காமனான விஷயங்கள் குமன் குரூப்ஸ்லயும் ஷேர் பண்ணப்படும், யூ நோ தட். அண்ட் இந்த விஷயம் காமனானது. இந்த செஷன் இப்ப இன்றைக்கும் சரி, இனி வரப்போற அந்த 5 செஷனும் சரி, காமனானது. யாரும் ஜாயின் பண்ணலாம், யாரும் ஓவர் வியூ பார்த்துக்கொள்ளலாம், என்ன மாதிரி, எப்படி கிளாஸ், என்ன பாடம், எப்படி பாடங்கள் இருக்க போகுதுன்றது எல்லாத்தையும். ஸோ அதனால அது ஃப்ரீ கிளாஸஸ். நீங்க ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் அதுல லிங்க் ஷேர் பண்ணப்படும், நீங்க அதை மற்றவங்களுக்கும் நீங்களும் ஷேர் பண்ணணும். ஸோ அது மேபி லைக் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். திங்க் ஸோ. சரி, பார்ப்போம் அது என்னன்னு சொல்லி. ரைட். அதனால ஜஸ்ட் அதை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. சண்டேல இருந்து மேபி லைக் தேர்ஸ்டே ஃப்ரைடே வரைக்கும் என்று நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வீக்ல இருந்து பிறகு உங்களுக்கு மந்த்லி கிளாஸஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறது. தென் மந்த்லி கிளாஸஸ் தான் ஒரு 4 மந்த்துக்கு நடக்கும். தென் 4 மந்த் முடியிற டைம் தான் பேப்பர் கிளாஸ் நடக்கும். யூ நோ தட் ரைட். மந்த்லி கிளாஸஸ் வரவங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீயா தான் இருக்கும். பட் திஸ் த திங், ரைட்? ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் அதாவது ப்ராஜெக்ட் சம்பந்தமா செய்ய விரும்புறாக்கள் அண்ட் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் அது சம்பந்தமா தான் நான் இன்றைக்கு விளக்கம் தர போறேன். பட் இல்ல சார், எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் ப்ராஜெக்ட் எனக்கு செய்யற ஐடியா இல்லை, நான் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்ற விஷயத்துக்கு என்னென்ன எப்படி சப்போர்ட் பண்றது, தட்ஸ் நாட் அகாடமி, தட்ஸ் டெக்னாலஜிஸ். அது கூக்கஸ் டெக்னாலஜி சம்பந்தமான ஆக்கிட்ட கதைச்சு கொள்ளுங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட் செய்யறாக்கள், சரியா? அது அவங்கள்ட்ட அட்மின்ஸ் கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. அப்படியும் ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அது அவங்களோட பொறுத்தது. இது என்னுடைய சைட்ல, ரைட்? ஸோ அதை என்னட்டு பார்த்துக்கொள்ளும், ரைட்? ஸோ விஷயத்தை பார்ப்போம் நாம. இப்போ முதலாவது நான் உங்களுக்கு அட்மினாக்கள் மெசேஜ்ல போட்ட மாதிரி தான், லைக் ஷோ யூ தட். ஓகே. ஸோ ஸ்டார்ட் தட். ஓகே. ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, before that, like, can you guys confirm that like you are seeing my screen and hearing the voice clearly? Yes, sir. Yes, sir. All right, okay, fine, right. Thanks so much. Okay, சரி. And of course, உங்களோட ரிசல்ட்ஸ், ஒர்க் ஷாப் ரிசல்ட்ஸ் really thanks so much for the good marks. And most of the people got the marks above actually 60. உண்மையா சொல்ல போனா 60க்கு மேல தான் எல்லாருக்கும் மார்க்ஸ். பட் 60க்குரிய மார்க்ஸோட போனஸ் பண்ணி 65ல இருந்து 70 வரைக்கும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணி தான் அடுத்ததுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி ஆக்சுவலி எல்லாரும் 80 to 90 வரைக்கும் போயிருக்கீங்க. பட் சம் ஆஃப் த பீப்புள் லைக் 90 விட கூட போயிருக்கீங்க. உள்வாங்கி வடிவா செஞ்சிருப்பீங்களா இருந்தா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு மார்க்ஸ் தான், ஒரே பிரச்சனை இல்லை. பட் லெவல் 2 தான் உண்மையிலேயே தெரியும், ஏன்னா அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இது நார்மலா பேசிக்கா உங்களோட ஐடியா என்கரேஜ் பண்றதுக்காக கொண்டு வந்தது.
அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த வீக்கெண்டோட அட்மினாக்கள் சர்டிஃபிகேட் உங்களோட போஸ்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ மேபி லைக் வார வீக் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கலாம். எனக்கு ஷூரா தெரியாது, நான் சொல்றேன். ரைட். ஸோ பட் அதான். அண்ட் இந்த வீக்கெண்டோட உங்களுக்கு ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட் பார்க்கலாம். உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கொள்ளலாம். ரைட். பார்ப்போம் லெவல் 2ல பார்ப்போம். லெவல் 2 நாங்கள் உண்மையிலேயே மார்ச் பிளான் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் திங். ஸோ என்னன்னு சொன்னா லெவல் 1 பிப்ரவரியில முடியுது. அப்போ மார்ச்ல லெவல் 2 செஞ்சா தான் ப்ராஜெக்ட் செய்யறாங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லெவல் 2 முடிஞ்சா லெவல் 3யும் 4ம் அடுங்கால தான், அடுத்த செமஸ்டருக்கு தான். அதாவது லீவ் இப்போ இது செஞ்ச மாதிரி தான் வரும் இல்லையா. லெவல் 3 4 நடுவில் வராது. என்ற லெவல் 2 முடிச்சு ஸ்டாப் பண்ணி பேப்பர் கிளாஸஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு திருப்ப லெவல் 3யும் 4ம் அடுத்த செமஸ்டர் தொடக்கத்தில் வரும். ஸோ இதுதான் பிளான். அதனால லெவல் 2 இந்த மார்ச் மாசம் நடக்கும். அண்ட் ஏப்ரல் மாதம் மிட் வெக்கேஷன் ஊக்கஸ் டூர்ஸ் லான்ச் ஆகுறதால அந்த டூர் போற கன்செப்டுகள் கொஞ்சம் இருக்கு. அதனால மார்ச்சோட லெவல் 2 முடியுது. அது என்னன்னு உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. பட் இது எனக்கு தெரிஞ்ச தகவல், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். தட்ஸ் திங். சரியா? ரைட். விஷயத்துக்கு வருவோம். அப்ப நாம அப்ப இன்னைக்கு கதைக்க போற விஷயம். ஸோ இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம், அந்த இனி வரப்போற கிளாஸ் சம்பந்தமான விஷயங்களை தவிர நாம இன்றைக்கு கதைக்க போற ஒரு விஷயம் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் எஸ். ஸோ ப்ராஜெக்ட்ல ரெண்டு விதமான ப்ராஜெக்ட் இருக்கு. ஒன்று ஸோ இண்டிவிஜுவல் என்ன, ஸோ இண்டிவிஜுவல் அண்ட் தென் குரூப். ஸோ குரூப் யூ நோ தட் இட்ஸ் ஃபார் லைக் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் த இண்டிவிஜுவல் ஃபார் செகண்ட் இயர். இப்ப இந்த இயர்ல இப்ப ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் இதுல எல்லாத்துலயும் இப்ப கரண்ட்ல இந்த செமஸ்டர்ல இருக்கிறவங்களுக்கு செகண்ட் இயர்ல இருக்கிறவங்களா இருந்தா அது இண்டிவிஜுவல் குரூப் ப்ராஜெக்டும், ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறவங்களா இருந்தா குரூப் ப்ராஜெக்டும் வரும். ரைட். ஸோ இதுதான் இப்ப நீங்க செய்ய போற இந்த ப்ராஜெக்ட். இப்ப இந்த ப்ராஜெக்ட் செய்யறதா இருந்தா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு. கைஸ் மைக் அப்பப்ப செக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட மைக்குகளை. சில டைம் உங்களை அறியாமலே லைக் மேபி லைக் அது கிளிக் ஆயிருது என்னடா ஏதாவது ஒரு விஷயத்துல. ஆனா ஒருவேளை அட்மின் இல்லாத டைம்ல நான் ஆஃப் பண்ண வேண்டியது பார்த்து அதனால ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க அப்பப்போ மைக்கு. மேபி லைக் அதே மாதிரி வீடியோக்குள்ள. சரியா? அண்ட் ஓகே. ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் அல்லது குரூப் ப்ராஜெக்ட் வரும்பொழுது இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல வரும்போது இந்த ப்ராஜெக்ட் என்ற ஒரு பெரிய ஒரு தலையடியா மாறுறதுக்கான ரீசன் என்னன்னா இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததாலதான். அப்ப நாம இன்றைக்கு அதை கதைக்க போறோம். ஸோ என்ன உண்மையிலேயே ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும், என்ன செய்யணும் என்ற விஷயம். அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ல ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்றதுக்கான விஷயத்தை படிச்சிருக்கோம் ஒர்க் ஷாப்ல. அப்கோர்ஸ் அடுத்த 50% கம்ப்ளீட் பண்றதுக்கு பேக்கெண்டுக்கு தேவையான இன்ட்ரடக்ஷனை பார்த்தாங்க, நான் முடிக்கல. அது என்னன்னா இட்ஸ் லைக் என்ன சொல்றது லெவல் 2ல இல்லையா. அப்ப லெவல் 2ல அதை நம்ம கதைப்போம். அதனாலதான் அதை அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்கோம். ரெக்கார்ட் கட்டாயம் செட் மட்டும் படும் எல்லாருக்குமே, அதாவது லிங்க் போடப்படும், யூடியூப்ல பப்ளிஷ் ஆகும். யா பப்ளிஷ் ஆகும். ஸோ தட்ஸ் திங். அண்ட் யா ரைட். guys 1 minute நானே பண்ணிடுறீங்களா என்ன போயிட்டு போய் முடியல. ரைட். ஓகே. ஸோ இனி மியூட் பண்ண. ஓகே ரைட் ஃபைன். சரி. விஷயம் என்னன்னு சொன்னா அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ற விஷயத்துலதான் எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடுது. என்னடா ப்ராஜெக்ட் என்னடா பார்த்து பயந்து உண்மையிலேயே இது எப்படி சிம்பிளா செய்யறன்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதை நான் சொல்றேன். முதல்ல விஷயம் ஒழுங்கா ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்றது. இப்போ ஐயோ சார் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லாட்டி நான் பெருசா செய்யணும் அப்பதான் மார்க்ஸ் கூட கிடைக்கும், பெரிய ப்ரொஜெக்டா செஞ்சாதான் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறது. சில பேர் ஐயோ எனக்கு இந்த ஐடியாவை சரி வரும் இதெல்லாம் ப்ரொஜெக்டா சரி அப்படி இல்ல. ஆக்சுவலி இனோவேட்டிவா ஏதாவது ஒரு குட்டி ஐடியா இருந்தாலுமே அது ஓகே தான். ஸோ இனோவேட்டிவா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ராஜெக்ட்ன்றது 100% டெவலப்மெண்ட் இல்லை. அது நீங்க சில டைம் 80% தான் முடிச்சிருப்பீங்க, சில டைம் 50% தான் முடிச்சிருக்கீங்க. பட் ஆக்சுவலி வாட் ஹாவ் யூ ட்ரைடு, நீ என்ன ட்ரை பண்ணினன்றதுல தான் அது இருக்கு. சரியா? அப்ப ஒரு ப்ராஜெக்டை நீங்க முடிச்சாதான் மார்க்ஸ் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. உண்டு ஒரு ப்ராஜெக்ட் பெருசா இருந்தா தான் நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இனோவேட்டிவா நீங்க சிம்பிளா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ட்ரை பண்ணி காட்டுறதுக்காக இதை நினைங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க முதலாவது செய்ய வேண்டியது ஒரு டைட்டில் யூஸ் பண்றதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த டைட்டில் ரொம்ப பெருசா போயிடக்கூடாது. போனால் உங்களால முடிக்க முடியாது டைம் ஃப்ரேமுக்குள்ள. அப்ப ப்ரெஷர் ஆகும். அப்ப என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். இப்பயே அந்த விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க அதை பிறகு ஆமா இல்ல அப்பயே அந்த சொல்லிச்சேன்னா அப்படின்னு யோசிப்பீங்க. என்னன்னு சொன்னா
இந்த ப்ரொஜெக்டோடயே இப்ப இந்த கொஞ்ச நேரம் மூழ்கிடுவீங்க. அதுக்கு பிறகு இருக்கிற சப்ஜெக்டுகள்ல வந்து நீங்க படிக்க மாட்டீங்க. இந்த சப்ஜெக்ட கடைசி நேரம் போன முறை படிச்ச மாதிரி பேப்பர் கிளாஸ்ல தான் படிப்பீங்க. ஏன்னா இதோட இருந்துருவீங்க. ஏன்னா இதுட்ட ப்ரெஷர், அது இவங்க செய்யறாங்களா அது செய்யறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அசைன்மெண்ட்கள் இருக்கிறதால தான் அந்த பாடங்கள் ஞாபகம் இருக்கு, இல்லாட்டி மறந்தே போயிடும். So அப்படி ஆயிரும். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே பெர்ஃபெக்ட்டா ஒரு டைட்டில் சூஸ் பண்ண பிறகு நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு, உங்களோட குரூப்புக்கு, இப்ப நான் இண்டிவிஜுவல் கண்டா உங்களுக்கு, இல்லாட்டி குரூப்புக்கு, உங்களோட குரூப்புக்கு என்ன வரும், என்ன தெரியும்ன்றதும், அது எந்த அளவுக்கு தெரியும், என்ன தெரியும், அதான் விளைங்களுக்கு. இனி புதுசா லேர்ன் பண்ணி படிச்சு செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து, புதுசா லேர்ன் பண்ற பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அதையும் செஞ்சு இதையும் செஞ்சு டைமை சும்மா போக்கி ஒரு மாசம் 2 மாசம் அதுலயே போக விட்டுட்டு பிறகு ஐயோ இது ப்ராஜெக்ட் முடிச்சாலே காணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரும்போது அவங்களுக்கு வழங்க. அப்ப அதையே முதல் செஞ்சு நினைச்சிருந்தா இப்ப எடுக்கக்கூடிய மார்க்ஸோட கூட மார்க்ஸ் எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்ப நீங்க முதல்ல ஆரம்பத்திலே பெருசா பில்டப் பண்ணி நினைச்சு போட்டு அதை ட்ரை பண்ணி சரி வராத டைம்ல வந்து இல்ல முடிச்சாலே காணும்னு நினைக்கும் போது 50 தான் நீங்க நினைக்கிறீங்க அப்போ உங்களோட மனசுல. அப்ப முதலே 50 எடுத்தாலே காணும்னு நினைச்சு ட்ரை பண்ணியிருந்தா அதோட கூட தான் வரும். ஆனா 80 எடுக்க ட்ரை பண்ண நினைச்சுதான் கடைசியில் 50 கூட எடுத்தா காணுமோன்னு பயம் வரும். இப்ப விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு ப்ராஜெக்டை யூஸ் பண்ணும்போது முதல்ல ஐடியாவோ, அதாவது டைட்டில சரியா எடுத்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு டைட்டில் கொஞ்சம் சொல்றேன். இப்போ அதுக்கு சிம்பிளான குரூப் ப்ராஜெக்ட்னு சொன்னா, இனோவேட்டிவா யூஸ் பண்றதா இருந்தா, உதாரணத்துக்கு இப்ப எல்லாம் ஒரு ஒரு ஐடியா வருது. இப்போ உதாரணத்துக்கு இட்ஸ் லைக் என்ன சொல்றது, இப்போ ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் வளமையா எல்லாரும் எடுப்பாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் வளமையா எடுப்பாங்க. ஏதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இப்படிதான் எடுப்பீங்க. என்ன, அதை இன்டர்நெட்லயும் தேடி பார்த்து சில பேர் எடுத்துருவாங்க. ஆனா உண்மையிலேயே விஷயம் என்னன்னு சொன்னா, இதுலயே ஒரு கொஞ்சம் இனோவேட்டிவ் விஷயத்தை கொண்டு வாங்க. மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஏன் பெரிய சிஸ்டத்துக்குள்ள போறீங்க? முதல் ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்றது. அப்ப ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஏதோ ஒரு ஏதோ ஒரு குயிஸ், என்ன சொல்றது, குயிஸ் மேக்கர் ரெண்டு வைப்போம். இப்ப இந்த ஸ்டூடெண்ட்டுக்குரிய குயிஸ் மேக்கர்ன்றது ஒரு பழைய டாபிக்காகவும் இருக்கலாம், புது டாபிக்காகவும் இருக்கலாம். ஆனா அது தேவையில்லை நமக்கு. இப்ப இந்த ஸ்டூடெண்ட் குயிஸ் மேக்கர் என்ன செய்யுதுன்றதான் கேள்வி. ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் குயிஸ் மேக்கர்ன்றது கேள்விகள் கொஞ்சத்தை முதல் என்ன பாடம் நீங்க படிக்கிறீங்கன்னு எல்லாம் கேட்டு வச்சுக்கொள்ளும். பிறகு அந்த நபர்கிட்ட வந்து இந்த பாடம்னா இத்தனை கேள்வி கேட்கறேன்னு நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க. அத்தனை கேள்விகளை கேட்கும். பிறகு அத்தனை கேள்விகள் கேட்டு பாஸ் லெவல் 1 ஓகே என்று ஐடியெல்லாம் மாறி ஒன்று கிரியேட் பண்ற மாதிரி வைப்பீங்க. பிறகு திருப்ப லெவல் 2 அப்படின்னு சொல்லி அவரை படிப்புக்குள்ள கொண்டு போற மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராஜெக்ட், சம் ஆஃப் த திங். லைக் இப்ப இந்த இதே விஷயத்தை தான் நீங்க இங்கேயும் பண்ண போறீங்க. ஆனா இது வேற அது வேற அப்படின்னு தான் அடுத்து போயிட்டு. அப்ப இப்படி வேற ஒன்று யோசிங்க. இதே மாதிரி இப்போதான் அதுக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்றதுக்கு பதிலா பிளட் பேங்க் ஃபைண்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வாங்க. பிளட் பேங்க் ஃபைண்டர். அப்ப பிளட் பேங்க் ஃபைண்டர் என்னன்னா, லைக் அது ஒரு ஒரு வெப்சைட்டா இருக்கும். பிறகு நான் சொல்ற ஐடியாவே யாராவது செய்ய நினைச்சு ஐயோ நான் தான் செய்ய வலிக்கிட்டேன், நான் அவங்க செய்ய அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது சும்மா கொமனா காய்ச்சிட்டு போறேன். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு பெரிய சிஸ்டத்தை எடுக்கிறத விட ஒரு ஒரு வெப்சைட் கொண்டு வாங்க. அது வந்து பிளட் பேங்கை பற்றி இருக்கும். இந்த பிளட் பேங்க்ல ஒரு நியூஸ் செக்ஷன் கொண்டு வாங்க. அந்த நியூஸ் செக்ஷன்ல வந்து என்ன இருக்கும்னா, இட்ஸ் லைக் யாருக்காவது அவசரமா தேவைப்படுதுன்னா அந்த அட்மின் என்ன செய்வாருன்னா அந்த தகவலை இங்க பரிமாறிக்கொள்ளலாம், அல்லது யாரும் பரிமாறிக்கொள்ளலாம். அதுல மெம்பரா இருக்கிறவங்களுக்கு அது நோட்டிஃபை பண்ணப்படும். லைக் ஓகே, இதோட அப்ப நான் உடனே அவர் அந்த ஊர்ல அவைலபிளா இருக்காருன்னா அவர் அங்க போவார். இப்படி ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ஒரு கன்வேயிங் விஷயம். இது ஒரு சிஸ்டம். ஸோ இப்படி சும்மா கொமனா ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து திணிச்சு அதுக்குள்ள 1008 விஷயத்தை கொண்டு வந்து போட்டு செய்யாமல ஒரு வேலை, ஒரே ஒரு வேலை, குயிஸ் மேக்கர். பிளட் பேங்க்ல இப்ப யாருக்கு ரத்தம் வேணும், யாருக்கு ரத்தம் இருக்கு, யார்கிட்ட ரத்தம் இருக்கு, இதை காட்டுறது இப்படின்னு சொல்லி ஒரு வேலைய அந்த சிஸ்டம் ஆக்கு. ஒரு வேலையா ஒரு சிஸ்டம் ஆக்கு. சரியா? இப்ப இப்ப இதை நான் சொன்ன ரெண்டு, இப்ப நான் இதுல இருந்து இப்ப உடனே மண்டையில சரி ஓகே இப்படி பண்ணலாம் என்ன அப்படி பண்ணலாம்னு யோசிக்கிற மாதிரி இருக்கணும். ரைட், அப்படி செய்யலாம் என்ன அப்படின்னு யோசிக்கிறாளுங்க. ஐயோ ஐயோ, இது என்ன ப்ராஜெக்டா? இல்ல, நீ படியா யோசிச்சு பார். நீ உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல நீங்க பெரிய ஒரு ப்ராஜெக்டா நீங்க நினைக்கிறாலும் அப்படி தெரியுது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு. ஸ்கூல் எடுத்துக்கங்க. இப்ப நாம செஞ்ச சர்டிபிகேட் சிஸ்டம் இருக்கு தானே, லைக் இப்போ ஆன்லைன்ல ரிசல்ட்ஸ் பாக்குறது, அதை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. சர்டிபிகேட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி அதுல காட்டுமே. அதே மாதிரி ஐடி மேக்கர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, விசிட்டிங் கார்டு மேக்கர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஒரு லைக் ஒரு கிராஃபிக்கலா ஏதாவது, ரைட். இப்போ இப்போ நாட்டில் வந்து டாலர் ரேட் என்ன, ஸோ டாலர் ரேட் வந்து எப்படி கூடி குறையுதுன்றதுக்கு ஏபிஐஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு அந்த டேட்டாக்கள் எல்லாம் எடுத்து ஒரு கிராஃப் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க. எத்தனை இருக்கு.
சின்ன 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 ஐடியா உருவாக்குங்க. ரொம்ப கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சும்மா போய் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டீச்சர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், லீவ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பேரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எத்தனை மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கு இப்ப. இப்ப அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன வேலையை எடுத்து நீ கொஞ்சம் அதை புதுசா காட்டு. தெளிவா சொன்னாடாப்பா. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் பிசினஸ் என்டர்பிரினர் செஞ்சுட்டு இருக்கிற எல்லா விஷயமும் ஒன்று பழசுதான். புது பேக்கேஜிங்ல புது பேர்ல காட்டுறான், அவ்வளவுதான். அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் மரவள்ளி பொரியலும் உருளைக்கிழங்கு பொரியலும் ஒன்றுதான். ஒன்று ஒன்று மீன்ஸ் லைக் ரெண்டும் அது அந்த கண்டென்ட் ஒன்று தான். ஆனா பேக்கேஜ் மாறிடுச்சு, பிராண்ட் மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு, டேஸ்ட் மாறிடுச்சு, ஃபிளேவர்ஸ் மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு, விற்கிற இடமும் மாறிடுச்சு, விற்கிற விதமும் மாறிடுச்சு. ஒரு உருளைக்கிழங்கு இங்க நாம நோமலா வண்டி பொரிச்சு சாப்பிடுறோம். அதே கண்டின் வழியால எனக்கு தெரிஞ்சு அந்த கார்னிவல் டைம்ல ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அந்த டூத் பிக் மாதிரி அந்த பெரிய அந்த அந்த தடியில குத்தி போட்டு சுத்தி சுத்தி வெட்டி போட்டு லைக் அதை பெருசாக்கிட்டு பொரிச்சிட்டு அது வித்தா அது வேற. அதோட பிரைஸ் வேறு, அது 200 300 போயிருது. அதே ஒரு உருளைக்கிழங்கு தான். ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, அப்பையில இருந்து வரைக்கும் பழசாவே இருந்து ஒரு பேர்லயே அதே பேர்ல கொண்டு போகாம அதுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி விஷயத்தை எடுத்து பெருசாக்குங்க. குரூப் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் ஐடியாவை கொஞ்சம் மாத்துங்க. அப்போ உங்களுக்குள்ளே இப்போ 1008 ப்ராஜெக்ட், இப்போ நான் இப்போ அட் டைம்ல இப்போ 3 ப்ராஜெக்ட் என்னால சொல்ல முடியும்னா உங்களாலே எத்தனை ப்ராஜெக்ட் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க இப்போ தேடி இருப்பீங்க இத்தனை ப்ராஜெக்ட் இருக்குன்னு, அதுக்குள்ள ஏதாவது ஒன்று எடு. நீ அதை கூட யோசிக்க முடியறதுக்கு அளவுக்கு மெனக்கடையிலைன்னா நீ உண்மையிலேயே ப்ராஜெக்ட்டுக்காக மெனக்கடையில. ரைட். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, முதல் ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ முதலாவது ஸ்டெப் என்ன? ஐடியா. அதை மற்றவங்கள்ட்ட கதைங்க. சில பேர் நெகட்டிவா சொல்லுவான், சில பேர் பாசிட்டிவா சொல்லுவான், அது பிரச்சனை இல்லை, கதைங்க. அப்போ உனக்கு முதல்ல தோணும். அவன் கதைக்கிறதெல்லாம் வச்சு இதை ரீஃபைன் பண்ணுங்க, ரிஃபைன் பண்ணுங்க, பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணுங்க. ஓகே, இதுதான் நாம இனி செய்ய போற ப்ராஜெக்ட். இப்ப இந்த ஐடியாவை எதுல செய்யலாம்ன்றத டொமைனை செலக்ட் பண்ணுங்க. டொமைன்ன்றது இங்க இந்த சப் டொமைன் வெப் டொமைன் இல்ல. டொமைன்டா இங்க என்னடா எந்த களத்துல செய்ய போறீங்க. அதாவது ரெண்டு விதமா சொல்லலாம் டொமைன்ன்றத. ஏரியா, ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன். ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன் சொன்னா எங்க பயன்படுத்த போறது? ஹாஸ்பிட்டல்லையா, ஹோட்டல்லையா, ஹெல்த் கேர்லையா, எக்கனாமிக்லையா, அப்படி ஏரியா இருக்குல்ல, அதுதான் ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன். மற்ற டொமைன் சொல்றது நாம வெப் அப்ளிகேஷனா செய்ய போறோமா, மொபைல் அப்ளிகேஷனா செய்ய போறோமா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷனா செய்ய போறோம், அது வேற ஒன்றும் இல்லை. இப்ப இதுல எதுல நீ செய்ய போற, உனக்கு அதுல எதுக்கு அப்ப அதை நீ எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜிக்கல் ஸ்டெக் அல்லது உங்களுக்கு ஆர்வமா இருக்கிற டெக்னாலஜிக்கல் ஸ்டெக். இப்ப சில பேருக்கு பிஹெச்பி தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் மேனுக்குள்ள போக விரும்புவாங்க. பிரச்சனை இல்லை, ஆனா முதல்ல அதை லேர்ன் பண்ணி செய்யறதுக்கான டைம் உனக்கு இருக்குமான்னு பாரு. சில பேர் பிஹெச்பி தெரிஞ்சிருப்பீங்க, ஆனா ஜாவாக்குள்ள போக இருப்பீங்க, அப்ப ஸ்ப்ரிங் பூட், அப்ப அதுக்குள்ள போய் அதை லேர்ன் பண்ணி செய்யக்கூடிய டைம் வருமானு பாரு. சில பேருக்கு ஜாவா தெரியும், எது ஜாவா தெரியும் நினைப்பீங்க. நீங்க நீங்க இன்ஜினியரிங்ல படிச்சிருப்பீங்க இல்ல ஜாவா, அதை படிச்சு எனக்கு நான் ஜாவா தெரிஞ்சேன் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த ஜாவா இல்ல ஸ்ப்ரிங் பூட். சரிண்ணே, அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பார். ஆனால் ஜாவா, இந்த ஜாவாவை தெரிஞ்சு அதை அட இது எனக்கு தெரியும் தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சு தெரியும் தானே எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்கன்னா முட்டாள் வேலை செய்றீங்க, அதை நினைக்காதீங்க. சரியா? அதே மாதிரி இல்ல, எனக்கு வேற என்னது டெக்னாலஜி ஸ்டெக்ல புதுசா போகணும், நான் மொபைல் அப்ளிகேஷன் செய்ய விரும்புறேன். அப்ப ஓகே, ஃபிளட்டர் போவோம். ஃபிளட்டர்னா என்ன? சரி, டாட்ல போகும்னு சொன்னா அப்ப அது எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஜாவா மாதிரி தான் அதுவும் இருக்கு. ஓகே ரைட், நான் செய்ய விரும்பணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோப்பை சின்னனாக்க கொஞ்சம். ஏன்னா நீ புது டெக்னாலஜில செய்யறேல்ல, அப்ப ஸ்கோப்பையும் பெருசா வச்சிருக்காது, கொஞ்சம் ஸ்கோப்பை சின்னனாக்கு. சின்ன ஸ்கோப்பை கொண்டு வா. ஆனா சூப்பர்வைசருக்கு தெரியுமில்ல, நீ ஒரு புது டெக்னாலஜில செய்யற ஸ்கோப் ஆனா இந்த அளவுக்கு இருக்குது, அவர் பேலன்ஸ் பண்ணுவார். அது 50 50 மாத்தி அவர் பேலன்ஸ் பண்ணுவார். அந்த சூப்பர்வைசருக்கு தெரியும், அந்த அளவுக்கு அவர் தெரியாமல இருக்க மாட்டார். ஏண்டா ஸ்டூடெண்ட், அதான் சொன்னேன் முதலே, ப்ராஜெக்ட்ன்றது 100% கம்ப்ளீஷன்ன்றது ப்ராஜெக்ட் மார்க்ஸ் இல்லை, ட்ரை பண்றது. நீ என்ன ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் விஷயம். அது அதை தெரியாமல சூப்பர்வைசரா இருக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் விஷயம். ரைட். அப்ப நீ ஒரு என்ன டெக்னாலஜி செலக்ட் பண்ண போற, ஐடியாவை எடுத்துட்டு ஐடியாவை வாட்டாக்களுக்கு சொல்லி ரீஃபைன் பண்ணிட்டு தென் அந்த ஐடியாவை எப்படி நீ எந்த டொமைனுக்குள்ள கொண்டு வர போற, அதுக்கு உனக்கு என்ன டெக்னாலஜி தெரியும். சார் எனக்கு எதையுமே தெரியாது சார், எனக்கு ஐடியாவே வரல, எனக்கு அடுத்த விஷயம் டெக்னாலஜி ஸ்டெக்கே வரல சார் அப்படின்னு ஒரு கதை இருக்குண்டா. முதல் ஐடியாவை ஜோசி. ஐடியாவை ஜோசிக்க பஞ்சிப்பட்டா அது ஒண்ணு சரி, அதை நான் கொண்டு வரல தானே. ஐடியாவை ஜோசிங்க, நான் சொன்ன மாதிரி இந்த விதத்துல இப்படி சுத்தி முத்தி பாரு. உங்க வீட்டையே சில டைம் மேபி இருக்கலாம், என்னது, அம்மா ஒரு நாள் கணக்கு எழுதுறவாவா இருப்பா.
அப்ப அம்மா எழுதுற அந்த கணக்கு இருக்கு தானே, அந்த கணக்கை மெயின்டைன் பண்ணி நீ ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கு. ஒவ்வொரு நாளும் செலவுகள் எல்லாம் நீயே அனலைஸ் பண்ணி வச்சிருக்கு, இந்தந்த செலவுகள். அதை ஒவ்வொரு நாளும் அவ பதிவா, இந்த நாள் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சிஸ்டம் செட் பண்ணிக்கொள்ளும். அந்த நாள்ல அவ என்னென்ன செலவுன்னு பதிவா, எவ்வளவு எவ்வளவுன்னு பதிவா. ஓகே, மாசம் முடியும் போது நீ ஒரு அவுட்புட் அவாக்கு காட்டுவ. இந்த செலவுகள்ல இவ்வளவு இவ்வளவு கூடி இருக்கு, இவ்வளவு இவ்வளவு குறைஞ்சிருக்கு, இவ்வளவு இவ்வளவு நாம பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷனை கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணு. இப்ப ஏஎம் இருக்கு, ஆனால் இப்படி ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணு பெட்டர். இப்ப தட்ஸ் திங். ஸோ விஷயம் என்ன? ஸோ கன்செப்ட் நீ சுத்தி முத்தி பார்த்து என்ன வட்டிவா உனக்குள்ளே ஒரு ஐடியா வரும். ஒரு சின்ன ஐடியா, சின்னனா இந்த டேட்டா எடுக்கிறது, இதை ஃபைனல் பண்றது, அவ்வளவுதான். ஐடியா எடுத்த அப்புறம் நீ என்ன செய்ய போற? உனக்கு என்ன தெரியும்னு பாக்குற. உனக்கு எதுவுமே தெரியாட்டி உனக்கு என்ன விருப்பம்னு பார்க்க போற. ஓகே ரைட், இந்த ப்ராஜெக்டா, வெப்பா, மொபைலா, டெஸ்க்டாப், ஏதோ ஒன்று. அப்ப அந்த அப்ளிகேஷன் எடு, ரைட். அது உனக்கு சுத்தமா தெரியாது. இப்ப அதுதான் லெவல் 1 லெவல் 2ன்றது வெப்ன்றது மொபைல் பிள்ளை, அது ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நீங்க இப்ப ஒன்றும் தெரியாது இந்த கணத்துல, இந்த டைம் உங்களுக்கு தெரியாது. ஓகே, தட்ஸ் ஓகே, ஃபைன். உனக்கு தெரியாதுன்றது விளங்கிட்டு இல்ல, அதுவே பெரிய விஷயம். இப்ப நீ என்ன செய்ய போற? ஆக்சுவலி இதை என்ன செய்யலாம், இதுக்குள்ள கொண்டு வரலாம், ரைட். இதுக்கு வெப்பா கொண்டு வந்தா பெட்டர், கொஞ்சம் ஈஸி, ரைட். ஓகே, அப்ப வெப்பா கொண்டு வர. இப்ப வெப்புக்குள்ள என்ன லாங்குவேஜ் எல்லாம் செய்யலாம்? பிஹெச்பில செய்யலாம், அல்லது ஜாவால செய்யலாம், அல்லது .NETல செய்யலாம். சரி, பிஹெச்பி கொண்டு வரும் ஈஸியா, கொஞ்சம் பிஹெச்பி கொஞ்சம் முடிச்சிடலாம், கொமனான விஷயம் கூட இருக்கு. ஸோ அப்போ பிஹெச்பி கொண்டு வர. ஓகே, பிஹெச்பின்னா அப்போ பிஹெச்பியில் ஒரு ப்ராஜெக்ட் ஆன் அப்படி கொண்டு வர தேட போகிறோம். இப்போ பிஹெச்பின்னா என்ன, பிஹெச்பியில் ஒரு கிரெட் அப்ளிகேஷன் என்ன. ஸோ இதெல்லாம் லெவல் 2ல நம்ம படிப்போம். பட் விஷயம் என்னன்னா, எப்படி செய்ய போறோம், இந்தந்த பேஜ் வர போகுது, ஓகே, கணக்கு இப்படி இன்சர்ட் பண்ணி டேட்டா பேஸ்ல போய் எப்படி சர்வ் ஆக போகுது அப்படின்ற ஐடியாவை முதல் பார்த்து உனக்கு செட் ஆகுதான்னு பாரு. குரூப் ப்ராஜெக்டா இருக்கியா, சேர்ந்து பாரு. கதை அவனுக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும். முதல் விஷயம் பழகி கொள்ளுங்க. எனக்கு எந்த வேலை முடிஞ்சது காணும் அப்படின்னு ஒளிவி போற ஒரு ஆளை உங்களோட டீம்ல வச்சிருக்காங்க, துரத்தி விட்டு. ஏன்னா அவன் தான் முதல் பிரச்சனைக்குரிய ஆளா இருப்பான். டீம் ஒர்க்ன்றது தானும் செஞ்சு மற்றவங்களையும் செய்ய உந்துறதும், மற்றவங்களையும் செய்ய ஹெல்ப் பண்றதும், தனக்கு என்ன வருதோ அதை ட்ரை பண்ணி மற்றவற்றை கேட்டு, அது பாரபட்சம் இல்லாத வேர்ட் கேட்டு விளங்கி கொண்டு, தனக்கு தெரியாத மற்றவங்களுக்கு கேட்டு விளங்கி கொண்டு, தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்க சொல்லி கொடுக்குறான் பாரு, அவன் தான் உண்மையிலே டீம் மெம்பர். நான் லீடர், நான் இதை செய்வேன், நீங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறது இல்லை. அல்லது நான் இந்த பங்கு செஞ்சுட்டேன், நீ இந்த பங்கு செய்யறது இல்லை. ஏன்டா விளங்கணும், டீமா செஞ்சா நீங்க ப்ரொடக்டர் கொடுக்க போறீங்க. நீங்க ஒன்றும் தனியா செஞ்ச மார்க்ஸ் எடுக்க போதில்லை. தனித்தனி மார்க்ஸ் வந்து டீச்சர் சொல்லுவா, சார் சொல்லுவாங்க தான். ஆனா விஷயம் உன்னுடைய டீம் ஒர்க் எப்படி இருக்குமோ அந்த தான் ப்ராஜெக்ட் ஒழுங்கா வரும், ப்ரொடக்ட் ஒழுங்கா வரும். ஸோ தட்ஸ் திங். ஸோ அப்போ அப்படியான ஆக்கள் டீம் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து படிங்க. இல்லையா இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டா வடிவா நீ learn. என்னென்ன ஃபங்க்ஷன், என்னென்ன மொடியூல், என்னென்ன செய்யணும், ஓகே சிம்பிளிஃபை பண்ணு. ஓகே, இதுல முதல் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணு ப்ராஜெக்ட். ஓகே, ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு செஷன் நான் வைப்பேன். அதாவது அந்த கிரெட் அப்ளிகேஷன் அந்த மிச்சத்தைக்கும் ஜிட்ஹப்புக்கும் லிங்க்டின் கிரியேட் பண்றது, அந்த விஷயங்களுக்கு ஒரு செஷன் வைப்பேன். என்னோட கணக்கு பிறகு லிங்க்டின் இல்லை, கணக்கு பிறகு ஜிட்ஹப் ரிப்போஸ்ட் ஏன்னு தெரியல. ப்ராஜெக்ட் அப்போ எப்படி அப்லோட் பண்றது, என்னென்ன மேனேஜ் பண்றது அப்படின்ற விஷயங்களுக்கும் லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கும் நான் கட்டாயம் ஒரு ஒரு செஷன் வைப்பேன். எல்லாருக்கும் லிங்க்டின் இருக்கணும். ஐடிக்குள்ள நீங்க அங்கால போக போக உங்களை பற்றி ப்ரொஃபஷனலா தெரிஞ்சிருது. உங்களை ஒரு என்டர்டைனிங் கேரக்டரா தெரியறதுக்கு ஃபேஸ்புக் ஓகே, இன்ஸ்டாகிராம் ஓகே, பட் உங்களை ப்ரொஃபஷனலா தெரியறதுக்கு லிங்க்டின் வேணும் கட்டாயம். ஸோ அது எப்படி, அந்த விஷயங்கள்லாம் நான் கதைப்பேன். சர்டிஃபிகேஷன், இப்போ இந்த ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேஷன் எப்படி லிங்க்டின்ல சர்டிஃபிகேஷனாக போடுறது அப்படின்ற விஷயம்லாம் நான் கதைப்பேன். அதில் அது ஒரு செஷனாக வாரங்களும் இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, ரைட். ஸோ இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, இப்படி ப்ராஜெக்டை நீங்க கொண்டு வந்தீங்க. இப்போ அந்த ப்ராஜெக்டை கதைச்ச நீங்க இப்பதான் நீங்க முதலாவது ஸ்டெப்புக்குள்ள வாரீங்க. என்னது? ப்ரப்போசல். ஸோ ப்ராஜெக்ட் ப்ரப்போசல். ஸோ ப்ரொப்போசல்ன்றது இட்ஸ் சிம்பிள் டாக்குமெண்ட். உண்மையிலேயே இட்ஸ் சிம்பிள் டாக்குமெண்ட். இந்த ப்ரொபோசல் சிம்பிள் டாக்குமெண்ட்ல என்ன உண்மையிலேயே, நீங்க யாரு, எந்த ஏடிஐ, என்ன ப்ராஜெக்ட்ன்றது ஒரு ஒரு பேஜ், ரைட். ஒரு பேஜ், ரைட். கட்டாயம் நான் சண்டே அல்லது மண்டே இந்த 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 டைம்குள்ள நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் தருவேன், ப்ரொபோசல் சாம்பிள். எஸ் அஃப்கோர்ஸ், ரைட். ஒரு சாம்பிள். ஆனா அதுதான் சரி 100% சரின்னு நான் சொல்ல வரையில. அட்லீஸ்ட் மினிமம் இதுதான் ப்ரொபோசலாவது இருக்கணும் அப்படி என்று சொல்லி தரதுக்கான ஒரு சாம்பிள் நான் கட்டாயம் தருவேன். சரிதானே? ரைட். அப்ப ப்ரொபோசல் சிம்பிள் ஒரு டாக்குமெண்ட் தான். அந்த ப்ரொபோசல் வந்து நீங்க யாரு, என்னாரு, அதுக்கு பிறகு நீங்க எடுத்த ப்ராஜெக்டோட இன்ட்ரடக்ஷன் என்ன, அதுக்குரிய பேக்ரவுண்ட் என்ன, என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன, அந்த சொல்யூஷனுக்கான எய்ம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எய்ம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்டிவ்ஸ் என்ன, தென் அதை எப்படி செய்ய போறீங்க, மெத்தடாலஜி என்ன, எவ்வளவு காலத்துல செய்ய போறீங்க, டைம் ஃப்ரேம் என்ன,
பிறகு ஃபியூச்சர் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பிளான் இருக்கு கூட இதுன்னு சொல்லி லைக் இதெல்லாம் எங்க ரிஃபர் பண்ணுனீங்க பிப்ளியோகிராஃபி ரைட் இப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் நீங்க கொடுக்க போறீங்க நீங்க அது என்று தொடங்கினதுல இருந்து என்ன பண்ண போறீங்கன்ற வரைக்கும் இந்த ப்ரொபோசல் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டா குரூப் ப்ராஜெக்ட்லயோ இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்லயோ ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டால் என்னது அடுத்த விஷயம் ப்ராஜெக்ட் நீங்க செய்ய வலிக்கிட போறீங்க நான் சொன்னதான் என்ன டெக்னாலஜி என்னன்றெல்லாம் இங்க கதைச்சிருப்பீங்கல்ல அதுக்கிட்ட மாதிரி செய்ய வலிக்கிடுவீங்க செய்ய வலிக்கிட்டு நடுவுல வந்து ப்ரோட்டோடைப் வரும் ஸோ ப்ரோட்டோடைப் பண்ற என்ன ப்ரோட்டோடைப் பண்றது நீங்க செஞ்சதை காட்டுறது ஒரு அளவுக்கு அது ஒரு 60 to 70% ஆகுது ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கணும் உங்களோட ப்ராஜெக்ட் அந்த விஷயத்தை காட்டுறது தான் ப்ரோட்டோடைப் ஸோ ப்ரோட்டோடைப்படியே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்துடும் இதெல்லாம் முடிஞ்ச ஒரு 80% 90% வரும்போது ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் நீங்க செய்யணும் ஸோ ப்ரெசன்டேஷன்ன்றது நீங்க விளங்கப்படுத்துறது ஒரு ஸ்லைடுகள் செய்வீங்க இந்த நான் சொல்ற இந்த டாக்குமெண்டேஷன் இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் ப்ரொபோசல் அண்ட் தென் அந்த செஞ்சு முடிச்ச பிறகு ரிப்போர்ட் இந்த மூணுக்குமான சாம்பிள் நான் தருவேன் நெக்ஸ்ட் வீக் நான் கட்டாயம் தருவேன் இந்த மூணுக்கான சாம்பிள் நான் தரேன் இந்த ரிப்போர்ட்ல ரொம்ப பெருசா இருக்கு நீங்க யாரு என்ன செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்க என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு என்ன இன்டர்ஃபேஸஸ் என்ன டேட்டாபேஸ் டிசைன் டேபிள்ஸ் என்னென்ன எல்லா விஷயத்தையும் கதைப்பீங்க ரிப்போர்ட்ல இதுதான் மெயின் 3 டாக்குமெண்ட்ஸ் 3 செயற்பாடு மெயினா சொன்னா 4 செயற்பாடு அதாவது ப்ரொபோசல் ப்ராஜெக்ட் செய்யறது ப்ரெசென்ட் பண்றது ரிப்போர்ட் கொடுக்குறது 4 செயற்பாடு இந்த 4 விஷயம் தான் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி குரூப் ப்ராஜெக்ட் தான் என்ன இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்னா நீங்களே இந்த 4 விஷயத்தையும் செய்ய போறீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயும் சரி செகண்ட் செமஸ்டர்லயும் சரி சரியா ஆனால் குரூப் ப்ராஜெக்ட்ன்றதுல நீங்க இதுல யாரு என்ன செய்ய போறீங்க இன்னொரு விஷயம் என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஒன்று வச்சிருப்பீங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைனர் யாரு பேக் அண்ட் டெவலப்பர் யாரு டேட்டாபேஸ் டிசைனர் யாரு குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்றது யாரு செக் என்ன சொல்றது இந்த ஃபைண்டுகள் எல்லாத்தையுமே சிஸ்டம் அனலிஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க குரூப்புக்குள்ளேயே ஒரு பிரிப்பீங்க வளமையா குரூப் பண்றது கட்டாயம் ஒரு 4 to 6 மெம்பர்ஸ் இருந்தாலே காணும் அதுக்கு மேலேயும் கூட கூடாது அதுக்கு கீழேயும் போகக்கூடாது ஸோ இட்ஸ் லைக் இது ஒரு குட் டீம் லெவல் ஸோ இந்த டீம்ல நீங்க என்ன சொல்றது இந்த ப்ராஜெக்ட் வச்சா இது யாரு என்ன செய்யப்படுறாங்க ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேஜஸ் எல்லாம் நீங்க செய் ஓகே இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட் லாஜிக்ஸ் எல்லாம் நீங்க எழுதுங்க அப்படின்னு பிரிக்க போறீங்க திஸ் இஸ் த திங் இப்படிதான் நீங்க வந்து பிரிக்க போறீங்க அப்ப இதற்கமைவா தான் நீங்க என்ன செய்றீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாவை எடுத்து உங்களோட ஸ்கில் செட்டுக்கு என்ன மாதிரி விரும்புறதோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு ஃபர்ஸ்ட் இயர் இப்போ குரூப் ப்ராஜெக்ட்னு சொன்னா இப்போ டீம் ஒர்க்கை நீங்க எப்படி ஒர்க் பண்ண போறீங்கன்றது அல்லது செகண்ட் இயர்ல இருக்கிறாங்களா இருந்தா நீங்க எப்படி தனியா ஒர்க் பண்ண போறீங்கன்னு விஷயம் ஸோ இதுக்கு அமைவாக நீங்க இந்த டாக்குமெண்டேஷன் எனது ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அடுத்த விஷயம் இட்ஸ் லைக் ரிப்போர்ட் கான்செப்டுகள் வைப்பீங்க இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கான்செப்டுகள் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்றீங்க இருந்தா உங்களுக்கு முதலாவது தேவையானது என்வாரன்மெண்ட் செட்டப் இப்போ நீங்க ப்ராஜெக்டுக்குள்ள வந்துட்டீங்க என்வாரன்மெண்ட் செட்டப் இப்போ இந்த என்வாரன்மெண்ட் செட்டப் என்ற ஒரு விஷயம் வரும் பொழுது என்வாரன்மெண்ட் செட்டப்புக்குள்ள லைக் எடிட் பண்றது ஒரு கோடிங் எடிட்டர் வேணும் உங்களுக்கு அதை வியூ பண்றதுக்கு உங்களுக்கு ரைட் ஏதோ ஒரு கம்பைலரோ ஏதோ ஒரு இன்டர்பிரட்டரோ என்ன வேணும் லைக் வெப் பண்ண மொபைல் ஏதோ ஒரு மொபைல் ஆப் என்னதோ வேணும் அதே நேரம் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு டீபக்கர் ப்ரோக்ராம் வேணும் இதெல்லாம் நாம ஒட்டுமொத்தமா ஒரு வார்த்தையில சொன்னா ஐடி இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட் யூ நோ தட் ரைட் ஸோ ஐடி ஸோ இந்த விஷயம்லாம் செக் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டருக்கு கேப்பபிளா இருக்கக்கூடிய விஷயம் கம்ப்யூட்டர் இல்லாதாக்கள் லேப்டாப் இல்லாதாக்கள் இந்த ஒர்க் ஷாப் ஒன்னில் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே வந்த ஒரு ரிக்வெஸ்ட் பாதி பேர்ட்ட லேப்டாப் இல்லை மீதி பேர் இருக்கிற லேப்டாப்ல பாதி ரிப்பேரிங் மீதியாக செஞ்சு அனுப்பிடுவாங்க நான் அதனால தான் கடைசியில் ஹோஸ்டிங்ன்றதை லெவல் 2 முடிச்ச பிறகு ஹோஸ்டிங் எப்போ வந்து நான் அதை கன்சிடர் பண்ணல பிறகு அது ஆப்ஷன் விட்டு எக்ஸாம் விட்டு வச்சேன் விஷயம் என்னன்னு சொன்னா லேப்டாப் நீங்க எல்லாரும் மினிமம் வேணுங்க செகண்ட் ஹேண்டாவோ யூஸ்டாவோ லேப்டாப் ஒன்று நல்ல லேப்டாப் வேணுங்க சரியா நல்ல லேப்டாப் ஒன்று வேணுங்க இப்போ யூஸ்டு மார்க்கெட்லயும் இருக்குது 65 இருந்து 95 ஒன்று வரைக்கும் யூஸ்டு லேப்டாப்ஸ்ல நல்ல லேப்டாப்ஸ் இருக்கு நீங்க நார்மல் கடைகளா வடிவாப்பு தேடி தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நல்ல கன்ஃபிகரேஷனோட நீங்க 2 லட்சத்துக்குள்ள புது லேப்டாப்பும் பார்க்கலாம் மேபி லைக் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு லேப்டாப் நல்ல லேப்டாப்பா ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க என்ன சொல்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மேபி லைக் ஒருத்தர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸை பொறுத்து இருக்கு பட் கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ லைக் லுக் ஃபார் த ஸ்கீம்ஸ் ஆல்சோ லைக் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாவது ஒன்று பாருங்க லைக் பெட்டர் ரைட் ஓகே ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு என்வாரன்மெண்ட் செட்டப் நீங்க ரெடி பண்ணி குரூப்பாவோ அல்லது இண்டிவிஜுவலாவோ நீங்க இதை எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்க செய்யும் பொழுதே நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் பேக்கப் ரெண்டாவது விஷயம் ஐயோ நான் செஞ்சு கொண்டு எல்லாம் போச்சு என்ன இல்ல ஒவ்வொரு நாளும் நீ ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா எப்போ ரன் பண்றியோ அந்த சக்சஸ்ஃபுல் ரன்னுக்கு பிறகு அதை வேர்ஷன் 1 போட்டு வேர்ஷன் 2 போட்டு வேர்ஷன் 3 போட்டு சேவ் பண்ணிக்க
ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கு ஒரு இல்ல ஒரு நாளைக்கு ஒரு அல்லது 2 நாளைக்கு ஒரு அல்லது அந்த அந்த பர்டிகுலர் மைல் ஸ்டோனுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட டைம் இப்போ நீ ஃபுல்லா முடிச்சிட்ட அப்படின்ற அந்த வேர்ஷனை சர்வ் பண்ணி வச்சுக்க. என்ன சொல்லுது, இது இன்னொரு நாள் உங்களை டிலே பண்ணாது. சரியா? இப்ப இந்த பேக்கப்புக்கமே இந்த ப்ரொஜெக்ட் இதெல்லாம் ப்ராப்பரா ஒரு ஆள் ப்ராஜெக்டை பயம் இல்லாமல செஞ்சுக்கிட்டு படிப்பையும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் ஒழிய, ஐயோ எனக்கு ப்ரொஜெக்ட் முடிச்சா காணும் அப்படின்னு நினைக்கிறாங்களுக்கான விஷயங்கள் இல்லை. இதையும் சொல்லி அனுப்பி ப்ரொஜெக்ட் முடிச்சா காணும்ன்றதுக்கு 2 வழி இருக்கு. அது அட்மின் ஆக்கள்டையும் ஃபோக்கஸ் டெக்னாலஜிட்டையும் கழிச்சு கொள்ளுங்க. சரியா? நான் இது இந்த ஆக்களுக்கு கதைக்கலாம். சரிதானே? சரி, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ப்ரெசன்டேஷனுக்கு நான் நடுவில் ஒரு நாள் செஷன் கட்டாயம் வைப்பேன். ஸோ ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படி, கான்ஃபிடண்டாக கதைக்கிறதுன்றதை தாண்டி ஒரு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளாக ப்ரெசன்டேஷன் எப்படி முடிக்கிறது. எல்லாருக்கும் இங்கிலீஷ் வராது இல்லைன்னு இல்லை, ஆனால் இங்கிலீஷ்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. லைக் நாம கதைக்கலாம் இங்கிலீஷ்ன்ற ஒரு விஷயத்த வடிவா கதைச்செல்லாம் முடிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் விஷயங்கள் வரும். ஸோ இந்த கன்செப்ட் இப்போ நாம இதுக்கு ஒரு சாம்பிள் நான் இப்பயும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் ப்ராஜெக்ட் ரன் ஆகுற விதங்கள் எல்லாம். பட் வெப் நான் லெவல் 1லயும் கதைச்சிருப்போம், லெவல் 2லயும் கதைப்போம் ஒர்க் ஷாப்ல. லைக் வெப் என்ன எங்களுக்கு நார்மலா என்ன ஒரு ப்ரௌசர்ல நம்ம ரன் பண்ணி பார்க்க போற விஷயம். ஆனால் எங்களுக்கு ஒரு செம் சர்வர் இருக்கார். அந்த செம் சர்வர்ல நம்ம கோடிங்கை டைப் பண்ணி பார்க்குறோம். ஸோ எல்லாருக்கும் இப்போ அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஷாப் லெவல் 1 என்ன எல்லாருமே பார்க்கலாம் நினைக்கிறேன். லெவல் 1க்குரிய வீடியோஸ் ஏன்னா எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல கொடுத்தது கடைசியில. ஏன்னா போன ஒரு அன்லிஸ்டடா விட்டது. அப்ப எல்லாரும் பாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரைட் அப்ப எல்லாருக்குமே கொடுப்போம் அப்படின்னு பார்த்து தட்ஸ் திங். ஸோ அப்ப கட்டாயம் அதெல்லாத்தையும் பார்த்து முடிச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு கட்டாயம். இப்போ ஒரு நோட் பேட்லயோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயோ நீங்க வந்து கோடிங்கை டைப் பண்ண பிறகு கோடிங்கை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு சாம்சங் யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌசர்ல கோடிங்கை செஞ்சு பார்க்குறீங்க ஒரு அப்ளிகேஷன். அதை இப்போ மேர்ன் கோர்ஸ்ல இருக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செகண்ட் இயர்ல. லைக் இப்போ மேர்ன் கோர்ஸ்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா இப்போ மேர்ன் கோர்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ரியாக்ட்ல எப்படி ஒரு புதுசான ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது அந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்டது எப்படி லான்ச் பண்ணது ஒரு விஷயம். அப்ப நீங்க ஒரு உண்மையிலேயே ஒரு ப்ராஜெக்ட்ல நல்ல மார்க்ஸ் எடுக்க விரும்புறீங்கன்னா நீங்க இந்த ஸ்டெப்ல ஃபாலோ பண்ணி கொண்டு போனா மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அப்ப என்கிட்ட இன்னொரு ஆளுக்கு இருந்தா சார் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. இதுதான் ஐடியாக்கள். இப்ப நான் உங்களுக்கு முன்னுக்கு வச்ச விஷயம் தான் ஐடியாக்கள். நீங்க எப்படி ஒரு ப்ராஜெக்ட ஐடியா வாக்கலாம்ன்றது அண்ட் எப்படி அந்த ப்ராஜெக்ட இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டோ அல்லது குரூப் ப்ராஜெக்டாவோ நீங்க கொண்டு போறன்றது அண்ட் இதுக்குள்ள என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்கள் வரும்ன்றது இதுகள் தான் விஷயம். பேசிக்கா நான் இதை சொல்ல விரும்பினால் இதை சொல்லிட்டேன். அண்ட் இந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு சாம்பிள்ஸை காட்டுறேன், ப்ராஜெக்ட் சாம்பிள்ஸ் இந்த டாக்குமெண்ட் சாம்பிள்ஸ்ல. பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் செகண்ட் இயர் ஆக்களுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் இயரும் இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க செகண்ட் இயர்ல இருக்கிறீங்க, செகண்ட் செமஸ்டர்ல இருக்கிறீங்க இல்லையா? கணக்கு பேருக்கு கேள்விகள் வந்து இந்த பாடம் இரண்டா ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயோ ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் செமஸ்டர்லயோ செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயோ அந்த இஷ்யூ இல்ல. ஃபிக்ஸ்டா இதுதான் பாடம் சப்ஜெக்ட்ஸ். அப்ப நாங்க அதை படிச்சோம் எழுதினோம் ஓகே. ஆனா மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதுதான் இருக்குன்னு சொன்னா அதை தான் செய்யணும், வேற வழி இல்லைன்னா செய்வான். ஆனா சூஸ் பண்ணுங்கன்ற ஆப்ஷன் கொடுத்தா அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகேன்ற மாதிரி ஆயிடும். எல்லாமே எடுக்கணுமா எல்லாமே செய்யணுமா என்னது எதை எடுக்கிறது தெரியலையே. இப்ப ஒருவேளை அதுல 2 படத்தை பிக்ஸ்டா இதுதான் சொல்லியிருந்தா அவன் வேற வழியில எடுத்துருப்பான். ஆனா இப்ப சூஸ் பண்றன உடனே கணக்கு பிறகு குழப்பம். என்னத்தை எடுக்கிறது எதை எடுக்கிறது எந்த பாடத்தை எடுக்கிறது. இப்போ உங்களோட பாடத்துல 5 எலெக்டிவ் பாடம் சாரி கோர் மாடியூல்ஸ் இருக்கு, கம்பல்சரி மாடியூல்ஸ் இருக்குன்னா நீங்க அதை எடுத்தா ஆகணும். அது வேற வழி இல்லை. சரியா? இது செகண்ட் இயர்ல செகண்ட் செமஸ்டர்ல இருக்கிறாங்களுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் இயரும் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஆனால் உங்களுக்கு ஒரு 5 பாடம் தந்திருக்கான்னு நினைக்கிறேன். முதலாவது பாடம் மெஷின் லேர்னிங். ரெண்டாவது என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர். மூன்றாவது கம்ப்யூட்டர் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட். நாலாவது பிசினஸ் அனலிட்டிக்ஸ். அஞ்சாவது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ரைட். ஏன்னா நான் படிக்கும்போது இப்படி இருக்குல்ல, நான் படிக்கும்போது உண்மையிலேயே எப்படி இருந்தா இட்ஸ் லைக் டெவலப்பர் ட்ராக் அட்மினிஸ்ட்ரேட்டர் ட்ராக் என்று சொல்லி இருந்துச்சு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ட்ராக்குக்குள்ள செகண்ட் இயர்ல இருந்தே வந்துடும், செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்தே. அப்ப நான் டெவலப்பர் ட்ராக் எடுத்தேன். ஸோ அப்போ டெவலப்பர் ட்ராக்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்லாம் அதுக்குள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. பட் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டருக்கு மட்டும் தான் பாடங்கள் பிரிப்படுது. இந்த பாடத்துல இந்த 5 பாடம், இந்த 5 பாடத்துல நீங்க 2 பாடம் எடுக்கணும்.
இப்ப இந்த 2 பாடம் எடுக்கிறாங்களுடைய வளையங்களுக்கு மெஷின் லேர்னிங்ன்றது இட்ஸ் லைக் ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் கன்செப்ட். நமக்கு அதுக்கு அது ஆகாது பெருசா. ரைட். மேபி லைக் அது கிளாஸா டீச் பண்றதுக்கு மேபி லைக் எனக்கு என்ன தெரியல இல்ல. ஆனா மெஷின் லேர்னிங் மேபி லைக் என்னுடைய டிகிரியில நான் எடுக்கல. நான் என்னுடைய டிகிரியில் எடுத்தது என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர். லைக் டிகிரிலையும் இருக்குது, மொரட்டுவலையும் இருக்குது. அது நாம வந்து அட்வான்ஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் என்டர்பிரைஸ் கான்செப்ட்னு சொல்லுவோம். அது வெப்ல இருக்கு. ஸோ நான் ஹெச்சி எங்களுக்கு இருந்துச்சு, ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன் அந்த விஷயங்கள். மற்ற 5 பாடமும் நான் சொல்லி தியரியாண்டா இல்ல, தியரி தான், ஆல்மோஸ்ட் தியரி தான். எஸ், ஆல்மோஸ்ட் தியரி. 5 பாடமும் கொமன் பாடம் சாத்தி, ரைட். பட் இதுகள் கோடிங், யா. ஸோ மெஷின் லேர்னிங் என்றது இட்ஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸ், அல்ஜிப்ரா, லொஜிக்கல்ஸ், எல்லாமே வரும், எல்லாமே வரும். பைத்தான் கன்செப்டுகள் அதுகள் எல்லாம் வரும். என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் ஃபுல்லி கோடிங் தான், ஃபுல்லி கோடிங் தான், இல்லைன்னு இல்லை, இதுவும் கோடிங்கோட தான் வரும். என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் கோடிங் ஜாவால, அட்வான்ஸ் ஜாவா. இப்ப நாம டபிள்யூபி செகண்ட் இயருக்கு வந்தாங்களுக்கு தெரியும் என்ன சொல்றது. டபிள்யூபி ஜேடிபிசி என்ற வரைக்கும் போயிருக்காங்க. இங்க ஜேடிபிசி தான் ஃபர்ஸ்ட் கல்வி, ஏன்னா ஸோ தட்ஸ் அ திங். ஸோ டிஃபரன்ஸ் அதான் அப்படின்னு விளங்கிக்கொள்ளுங்க. அடுத்து அது அட்வான்ஸ் போகுது. கம்ப்யூட்டர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் லைக் ஒரு இட்ஸ் லைக் என்ன சொல்றது, உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும், படங்கள் இருக்கும், டயக்ராம்ஸ் எல்லாமே. பிசினஸ் அனலிட்டிக்ஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் அனலைட்டிக்ஸ்ன்றதே உண்மையா என்னடா கோடிங்கையும் பிசினஸையும் ஒன்று சேர நிற்கிற ஒரு நடுவில் நிற்கிறவர் தான் உண்மையில சிஸ்டம் அனலிஸ்ட்ன்றதுக்குள்ளே வருது பிசினஸ் அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த அவர் தான் செய்வேன் நம்ம செய்யற சாஃப்ட்வேர்ன்ற இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணப்படுது மார்க்கெட்ல அப்படின்றது. ஸோ இது நோட்ஸ். மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மை ஃபேவரட் ஒன். பட் அன்பார்ச்சுனேட்லி இது பெரிய பல ஏடிஐஸ்ல இல்ல, பல ஏடிஐஸ்ல இல்ல. என்ன பண்ண ஒன்றும் செய்யலாது. லைக் ஸோ இப்படிதான் இந்த 5 பாடம் இருக்கு. ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன், உங்களுக்கு கோடிங்குக்குள்ளேயே போக விருப்பமா இருந்தா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்குள்ள, என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சருக்குள்ளேயும் போங்க. இந்த ரெண்டுக்குள்ள உங்களோட ஏடிஐல மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இல்லாட்டி விரும்பினா மெஷின் லேர்னிங்குக்குள்ளேயும் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சருக்குள்ளேயும் போங்க. இல்ல சார் எனக்கு எல்லாம் லோடா இருக்க விருப்பம் இல்லையா, அப்ப என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சருக்குள்ளேயும் பிசினஸ் அனலிட்டிக்ஸ்லயும் போங்க. அஃப்கோர்ஸ் யா, மந்த்லி கிளாஸ்ல உங்களுக்கு தெரியும் 5 அந்த கோர் பாடத்துக்கு தான் உங்களுக்கு உண்மையிலேயே பேமெண்ட். மற்றது உண்மையிலேயே போனஸ் சப்ஜெக்ட் மாதிரி தான், யாரும் படிச்சு கொள்ளலாம்ன்ற மாதிரி தான். அந்த போனஸ் சப்ஜெக்ட் நாங்க என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சரும் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் தான் எடுப்போம். மற்றதுல எடுப்படாது. அது நான் உங்களுக்கு முதல்ல அட்மினாக சொல்லியிருப்பாங்க. ஸோ விஷயம் இதுதான். அப்ப நானும் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கம்ப்யூட்டர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மேபி லைக் அதை எடுக்கிறது நீ பிசினஸ் அனலிஸ்டே எடுக்கலாம், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த விஷயம், இல்ல உண்மையிலேயே வேர்த்தா பெருசா நல்லா தான் இருக்கும்னா மெஷின் லேர்னிங்கும் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் தான், இல்லது மொபைல் அப்ளிகேஷனும் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர், இப்படி தான் சொல்லுவேன். ஸோ திஸ் த திங். ஸோ இதுல எங்களோட ஃபோக்கஸ் அகாடமியில இது 2 நடக்கும். ஸோ இப்படித்தான் நீங்க பாடத்தை சூஸ் பண்றீங்க. இல்ல கம்ப்யூட்டர் சர்வீசஸுக்கு வந்து பேப்பர் கிளாஸ்ல சில டைம் கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. மந்த்லி கிளாஸஸுக்குள்ள என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சரும் பிசினஸ் அனலிசிஸ் தான் வரும். யா, எல்லாம் ஒன்று தான். என்னுடைய பேப்பர் கிளாஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க கம்ப்யூட்டர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் பேப்பர் கிளாஸ் எனஃபான்னு கேட்டால் எனக்கு அப்படி பதில் சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு அட்மினாக்களால ரெகுலேட் பண்ணப்பட்டது இந்த 2வது 4வது சப்ஜெக்ட் தான், அதனாலதான். யா. ஸோ ரைட், என்னன்னு சொன்னா அது எலெக்டிவ் சப்ஜெக்ட்ல போனஸா கொடுக்க சொன்னது. 5 பாடத்துக்கு விஷயம் தான் பேமெண்ட், அது மற்றது போனஸ் கொடுக்க சொன்னது. அப்ப அந்த போனஸ் வந்து எல்லாத்துக்கும் ஷெடியூல் பண்ணா அது டைம் பிரச்சனைன்றதுக்காக நாம ஃபிக்ஸ்டா ஒரு நோட்ஸ் பாடம், ஒரு கம்ப்யூட்டிங் பாடம், ஒரு கோடிங் பாடம் அப்படின்ற இடத்துக்கு அதுதான் அந்த கன்செப்ட். ஸோ அதனால கம்ப்யூட்டர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் ஸ்டடீஸ். யா. ஸோ அப்ப இப்படிதான் நீங்க பாடத்தை சூஸ் பண்றீங்கன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. இப்படிதான் நீங்க பாடத்தை சூஸ் பண்ணி சரியா, அதுகளையும் விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு முதல்ல நீங்க ஐடியா வச்சுக்கொள்ளுங்க. ஜாவாக்குள்ள போற ஐடியா இருக்குன்னா இப்ப இருந்து ஜாவாவை நல்லா படிங்க. அப்கோர்ஸ் லெவல் 4 or 5க்கு பிறகு ஜாவா வரும், ஆனால் அது அந்த கணக்கை கச்சிதமா வரும். அது ஊக்கஸ்ல இருக்கிறாங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா புரியும் நம்புறேன். பட் திஸ் த திங், சரிதானே. அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு ஒரு அகாடமிக்கல் வைஸா நீங்க ஃபுல்லா ரெடியாக விரும்புறீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர்ல இருந்து சொன்னா இந்த ஃப்ளோல போங்க, இந்த பாடங்களை செலக்ட் பண்ணுங்க, இதுக்கேற்ற மாதிரி போகலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ரைட். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவேன். அப்ப கடைசி கான்செப்ட் நான் இன்னைக்கு சொல்ல நினைக்கிற விஷயம் உண்டு. கிவ் மீ a while, ஒரு 1 minute தான். ஸோ மிஷின் லேர்னிங்ல பைத்தான் ஃபுல்லா இருக்குமான்னு ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க. பைத்தான் ஃபுல்லா இருக்குமான்னா இல்ல, பட் மோஸ்ட்லி பைத்தான் தான். யா, பெரும்பாலும் பைத்தான் தான், ஆனால் ஃபுல்லி பைத்தான் இல்லை.
பட் அது உண்மையிலேயே மேத்தமெட்டிக்கலோட சேர்ந்த ஒரு விஷயம் தான். அப்போ மிஷின் லேர்னிங்ஸ் அங்க வந்து எல்லாமே கணக்குகளோட சேர்ந்தா வரும். வெறுமனே பைத்தான் கோடிங் அப்படி இல்லை. யா ரைட். ஸோ ஐ வில் ஷோ யூ லைக் கிவ் மீ வைல். நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சாம்பிள்ஸ் கொஞ்சம் வந்து காட்டிடுச்சு. இல்ல இல்ல ரோஜா, பைத்தான் கம்ப்ளீட்டா இருக்குமாண்டா சிலபஸுக்குரிய பைத்தான் அவ்வளவுமே கவர் பண்ணப்படும். ஆனால் பைத்தான் தான் சிலபஸ் சொல்ல மாட்டேன். விளங்க உங்களுக்கு நான் சொல்ல வரது, பைத்தான் தான் சிலபஸ் சொல்ல மாட்டேன். பைத்தான் சேர்த்து கணக்கு விஷயங்கள் அதோட லாஜிக்ஸ் கணக்கு வரும். ஆனால் பைத்தான் கவர் ஆகும் கணக்கு. மோஸ்ட் இடங்கள்ல பைத்தான் வரும் அவ்வளவு. ரைட். ஓகே கைஸ், ஸோ நான் இதுல சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஒரு நார்மலா ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் எப்படி இருக்குன்னு சொல்றது. லைக் ஓகே, ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, இது இது நார்மலா இந்த லெவல் 3 லெவல் தான் உங்கள்கிட்ட இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் பண்ணி இட்ஸ் லைக் நார்மலா இன்ட்ரடக்ஷன் இதுகள் எப்படின்னு கொடுத்து, அண்ட் தென் இட்ஸ் லைக் என்ன சொல்றது, ப்ராப்ளம் இதுகள் எப்படின்னு கொடுத்து, தென் எய்ம்ஸ் அண்ட் நான் சொன்ன அந்த ஓட தான். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க திருப்ப போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து, இது இப்போ ChatGPT எல்லாம் இருக்கிறதால நீங்க ஹியூமனைஸ்டு ஃபார்ம்ல நீங்க கணக்கு விஷயம் எடுத்துக்கலாம். இப்ப அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. பட் என்ன இருக்கணும் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சா காணும். ரைட். ஸோ அதுக்கேற்ற டயக்ராம்ஸை காட்டி நீங்க அதுக்கேற்ற டெக்னாலஜி என்னென்ன யூஸ் பண்ண போறீங்கன்னு கதைச்சு, தென் அதுக்கு பிறகு ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ரிஃபரன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். பட் உங்களோட சூப்பர்வைசரை பொறுத்தவரைக்கும் தென் அது அப்பெண்டிக்ஸ். இப்போ எங்களுக்கு அது தேவையில்லை. பட் விஷயம் இதுதான். ஸோ இது ஒரு ப்ரொபோசல் இருக்க வேண்டிய விஷயம். இதே விஷயம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ரெசன்டேஷனாக வரதா இருந்தா, so this is one of the another things like maybe like, so இது என்னுடைய முதலாவது விஷயம். ரைட். ஓகே ஃபைன். ஸோ இன்ட்ரடக்ஷன், எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், சிஸ்டம்ஸ், ஆர்கிடெக்சர், மெத்தடாலஜிஸ், பிளான்ஸ். இது இனிஷியல் ப்ரெசன்டேஷன். ரைட். இது இனிஷியல் ப்ரெசன்டேஷன். இதே ப்ரெசன்டேஷனோட உங்களோட ஃபைனல் ப்ரெசன்டேஷன் வரும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரைட். ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கான்செப்ட். ஸோ ப்ரெசன்டேஷன் கான்செப்ட்ன்றது you know that, right? Okay, so ப்ரெசன்டேஷன்ன்றது உண்மையிலேயே இனிஷியல் ஸ்லைட், அதுக்கு பிறகு ஓவர்வியூ, அதுக்கு பிறகு ப்ராப்ளம், அதுக்கு அந்த நீங்க ப்ரொபோசல் என்ன எழுதுறீங்களோ அதே விஷயத்த இங்க போட்டு தென் அதுக்கு பிறகு கடைசியா சிஸ்டத்தை போட்டு டிசைனை போட்டு நீங்க முடிப்பீங்க. ஸோ இதான் விஷயம். அப்போ அதோட இந்த உங்களோட ப்ராஜெக்ட் முடியும். ஸோ ப்ரெசன்டேஷன்ன்றது இட்ஸ் லைக் என்னன்னா உங்களோட கண்டென்ட் தான். ஆனால் அந்த கண்டென்ட் நீங்க ஒரு ஸ்லைடா ரெடி பண்ண போறீங்க. இட்ஸ் லைக் ஒரு பிரீஃப் மாதிரி. தென் கடைசியா ரிப்போர்ட் கொடுப்பீங்க. ஷோ யூ தட். ரிப்போர்ட் ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க அதை ஒரி பண்ணாதீங்க. ஆனால் ரிப்போர்ட் ரொம்ப பெருசா தான் இருக்கும் உண்மையிலேயே. இது இதுக்குள்ளே பெரிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். உங்களோட ரிப்போர்ட் கடைசி 75 பேஜ்ல இருந்து 100 சொச்ச பேஜ் வரைக்கும் இருக்கணும். இதுதான் ரூல்ஸ் வளமையா. மினிமம் சில பேர் சூப்பர்வைசர்ஸ் 50 பேஜ் 60-70 பேஜ் கேட்பாங்க. பட் ரிப்போர்ட்னு சொன்னா 75 பேஜ் வரைக்கும் போகலாம். அண்ட் அவரேஜ் லைக்
லைக் இப்போ இதுல வந்து பேசிக்கா ரிப்போர்ட் வரும்போது உங்களோட தொடக்கம், அப்புறம் எக்னாலஜ்மெண்ட், அதுக்கு பிறகு அப்டிராக்ட், இது ரொம்ப முக்கியம். சுருக்கம், அடுத்த விஷயம் கண்டென்ட்கள். இதுகள் நீங்க லே அவுட்டை முதல்ல ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்பப்போ டாக்குமெண்ட்டுகள் என்னென்ன விஷயம்னு சொல்லி ரெடி பண்ணி இந்த லே அவுட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா கண்டென்ட்டுகளை, லைக் உங்களுக்கு நான் சாம்பிள் நான் தருவேன் கட்டாயம். வார வீக் நான் உங்களுக்கு தருவேன் 3க்குமான சாம்பிள் ஒன்று நான் ரெடி பண்ணி நான் வேணுமெண்டா. ரைட். அதுல நீங்க அந்த லே அவுட்டுக்கான கண்டென்ட்டுகளை உங்களோட ப்ரொஜெக்ட் சம்பந்தமா போடுறதுதான் வேலை. ஸோ இன்ட்ரடக்ஷன் சம்பந்தமான விஷயம் என்ன, சாப்டர்ஸ், தென் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட், அதுக்குரிய பிரச்சனை என்ன, ப்ராப்ளம் என்ன, ட்ரோபேக்ஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன, அதுக்கு பிறகு லிட்ரேச்சர் ரிவ்யூ ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதை எதிர்பார்ப்பாங்களான்னு என்ன சொல்றது, ஒவ்வொரு சூப்பர்வைசரை பொறுத்து தான் இருக்குது. லிட்ரேச்சர் ரிவ்யூன்றது நீங்க செய்யற மாதிரி சிஸ்டம் வேற அது இருக்கா அப்படின்னு எல்லாம் பாக்குறது. ஆனா அது இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த விஷயம் டிசைன். டிசைன்ன்றது சிஸ்டம் எப்படி ரன் ஆக போகுது, என்ன விஷயம், எப்படி நீங்க ரன் பண்றீங்க, எப்படி டிசைன் பண்றீங்க, என்னென்ன விஷயம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கதைக்கிறது. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அதுல கண்டென்ட் நீங்க கூட்டி கொண்டு போகும்போது ரொம்ப ரொம்ப பெரிய ரிப்போர்ட் உங்களால கிரியேட் பண்ண முடியும். சரியா? நீங்க ரிப்போர்ட்டுகள் டாக்குமெண்டேஷன் நினைச்சு பயப்படாதீங்க. உங்களுக்கு தேவையானது உண்மையிலேயே என்னென்ன வேணும்ன்றதுதான். இப்ப கண்டென்ட் எடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, அதை பயப்படாது. சரி, ஆனா பொறுமை வேணும். ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வேணும். ஒரு நாள்லயே நான் கடைசி நாள்லயே போய் நான் ChatGPT போட்டு ரிப்போர்ட் கேட்டா தரம் தானே என்ன அப்படின்னு தான் அங்க கொண்டு தராது. அது ஒரு டைம் ஒன்று தரும், அப்புறம் இன்னொரு டைம் ஒன்று தரும், முடிஞ்சுக்காது. அதோட அப்படியே தலையில கை வச்சுட்டு கொண்டுதான். அதனால அப்படி செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேருங்க. இட்ஸ் பெட்டர் தேன் தட், ரைட்? ஸோ சரியா? ஸோ ரதர் தேன் டூயிங் ஆல் த ஸ்டப்ஸ் இன் த லாஸ்ட் டே, லைக் யூ கேன் டூ ஸ்டெப் பை ஸ்டெப், ரைட்? ஸோ இந்த கன்செப்டுகள் இப்போ டயக்ராம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பார்ட் இன் ரிப்போர்ட். ஸோ த திங் இஸ் லைக் நீங்க என்ன செய்யணும்னா முதல் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து செய்யுங்க. ஸோ திஸ் த திங். ஒரு ரிப்போர்ட்ன்ற விஷயத்துல நீங்க கிளியர் ஆக வேண்டிய விஷயங்கள் கன்செப்டுகள்னு சொன்னா இதான். ஸோ இனிஷியலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் நீங்க இப்படித்தான் இந்த பாடத்துக்குள்ள இப்படித்தான் இன்வால்வ் ஆகுறீங்க ப்ராஜெக்ட்ன்ற விஷயம். அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி தனித்தனியா கிளாஸஸ் எடுப்பேன். ஆஸ் வெல் as இதுக்குரிய சாம்பிள்ஸ் நான் தாரேன். அண்ட் தேர் வில் பி a செஷன் லைக் சண்டே அல்லது மண்டேக்குள்ள நான் உங்களுக்கு இந்த GitHub, LinkedIn அந்த லெவல் 2 அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்றது, அதாவது இப்போ இந்த குரூப் ப்ராஜெக்ட் நீங்க வெப்ல செஞ்ச ஒரு வேலை, அந்த வெப் ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ற அந்த விஷயங்களை நான் கதைப்பேன். அது இதெல்லாம் கமெண்ட் கிளாஸஸ் தான். வருகின்ற ஒரு கிழமை நடக்கக்கூடிய எல்லா கிளாஸஸும் கமெண்ட் கிளாஸஸ் தான். எல்லாரும் அட்டன் பண்ணலாம். எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோ எந்த விதமான பேமெண்ட்ஸோ இருக்காது. அதை வச்சுக்கொண்டு நீங்க அடுத்த லெவலுக்கு போகும்போது லைக் யூ கேன் கண்டாக்ட் த அட்மின், லைக் அவே உங்களை என்னென்னு கைட் பண்ண வேணும் கட்டாயம். எனிவேஸ், பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் மே காட் பிளஸ் யூ. நல்லபடியா படிங்க. இந்த செமஸ்டர்ல நல்லபடியா நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த இஷ்யூவா இருந்தாலும் ஜஸ்ட் லெட் அஸ் நோ. நாங்களும் ஒரு பக்கம் லுகாஸ் அகாடமியால சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இஃப் தேர் இஸ் இஷ்யூஸ் லைக் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா எனக்கு இப்ப கேட்கிறார்கள், இப்பயே கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கேட்டு கிளியர் ஆகிட்டு போங்க. அதர்வைஸ் யூ கேன் லீவ் ரைட் நவ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ குட் நைட். யா, பை பை.